அண்மைச் செய்தி. திருவண்ணாமலையில் 8 பேரால் 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட புகாரில் உண்மை இல்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த விவகாரத்தில் போலீசார் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 15 வயது சிறுமி 8 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட புகாரில் உண்மைத்தன்மை இல்லை என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை பாலியல் வன்கொடுமை புகாரில் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் தொடர் விசாரணைகள் செய்ததும் அதில் உண்மைத்தன்மை இல்லை என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதாக கூறிய சிறுமி கூறிய இடத்துல ஆய்வு செய்ததாகவும் விசாரணை நடந்த நிலையில நேற்று இரவு வரை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் அது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுற்று வட்டார பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது குற்றம் நடந்ததற்கான அறிகுறிகளே இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக குழந்தைகள் அலுவலர்கள் மற்றும் காவல்துறை மகளிர் காவல்துறையினர் ஆலோசனையின் போதும் சிறுமி முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. சிறுமி கூறிய பாலியல் வன்கொடுமை பொருள் உண்மை என போலீசார் அவரது பெற்றோரோடு விளக்கி கூறியிருக்கிறார்கள். சிறுமிக்கு தொடர்ந்து குழந்தைகள் நல அலுவலர்கள் கவுன்சிலிங் கொடுத்து வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 19ஆம் தேதி சிறுமி ஒரு வயல்வெளியில 8 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகாரான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் சிறுமி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்ற போதுதான் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணை தான் இந்த தகவலானது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.